2 அணி பேசினாங்க. 2 அணியும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இந்த 2 அணிக்குமே வந்து ஒரு டஃப் கொடுத்து, என்னதான் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்னதான் பேசுங்க, நீங்கள் என்னதான் சொன்னாலும் சமுதாயம் தான், உறவுகள் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், முதல்ல பெண்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை முதல்ல விட்டெறியணும். அப்போ தான் அவங்க வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவநம்பிக்கை ஏன்ற அணியிலிருந்து கவிஞர் முத்துவேலு பிரின்ஸ் ராமு, தாய் தமிழ் உறவுகளின் நிறுவனர், நமது மதிப்பிற்குரிய ஐயா சென்னையிலிருந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதாவது தலைப்பு என்னன்னு கேட்டா வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு காரணம் சமுதாயமா உறவுகளா அவர்களுடைய அவநம்பிக்கையா, இதான் தலைப்பு. நம்ம தெளிவா இருக்குது. சமுதாயம் தான் சொல்லி எப்படி மசாச்சு இல்லாம ஆரம்பத்துல பேசுறாங்க தெரியல. சமுதாய தடையா இருந்தா இத்தனை பேர் வெளியே வந்து இவ்வளவு பேச முடியாது, இவ்வளவு செயல்பாடு செஞ்சு இருக்க முடியாது. நிச்சயமா ஒருத்தர் வெளியே வந்தாலும் சரி, ஒரு 20 பேர் வந்தாலும் சரி, சமுதாயம் மூலமா வந்திருக்காங்க அவங்க. அப்ப சமுதாயம் தடையா இல்லைன்றது வந்து கைப்பொண்ணு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. சமுதாயம் தடையாக இல்லை, பெண்கள் முன்னேறுவதற்கு சமுதாயம் தான் இவர்களுக்கு கை கொடுத்து தூக்கிக்கிறது. எல்லா உதவிகளும், அரசாங்க உதவிகளாலும் சரி, மற்ற சமூக தொண்டுகள் நிறுவனம் சரி, குடும்பம் சரி, பெண்கள் மேலுவதற்கு பெண் கல்வி வேண்டும் என்று மட்டுமல்லாமல் பெண் வேலை வாய்ப்பு திட்டங்கள் எல்லாமே சமுதாயம் தான் இதை திட்டம் தீட்டி கொண்டு வந்து ஒவ்வொன்றாக வந்து சமூகத்தில் பெண்கள் மேல் வருவதற்கு உதவி செய்கிறது. அவை சமூகம் தான் என்று பேசுகிறவர்கள் எல்லோரும் ஏதோ வாதத்துக்கு பேசுகிறார்கள் தவிர அது எந்த கருத்தும் இல்லை. அடுத்து உறவுகள் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது தெரியவில்லை. ஏனால் உறவுகள் என்றால் உலகில் வாழ முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உறவுகள் தான் நமக்கு உதவி செய்கின்றது. யாரோ உறவுகள், கணவனோ மனைவியோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை யாரும் உறவுகள் இல்லை என்றால் இங்கே உலகத்தில் மூச்சு விட முடியாது. அதான் உண்மை. ஆகவே உதவுவர்கள் எல்லாமே உறவுகள் தான். இப்போ முன்பாக பேசிய அன்பு மகள் ஜோமினாவுடைய அந்த குறை தெரியும். ஏன் அந்த பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு இருக்கிற குழந்தை சிறிய குழந்தைகள். அந்த குழந்தைகளை காப்பதற்கு ஜோமினா மட்டும் தான் முடியும், அது கணவனால முடியாது. மற்ற குடும்பத்திலே யாரும் இல்லை குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு. ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதிதான் அந்த கணவர் அவ்வாறு செய்கிறார். ஜோமினா மீது எந்த விதமான ஒத்துமா அவருக்கு இல்லை, வெளியே செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அந்த குழந்தையினுடைய நலன் கருதியே அவர் அவ்வாறு செயல்படுகிறார் அந்த மாப்பிள்ளை. எனவே விரைவில் ஜோமினாவுடைய நிலைமை மாறும். அவரும் ஒரு குழந்தை வளர்ந்த பிறகு வெளி உலகத்துக்கு வந்து இவரை போன்ற ஜோமினா போன்ற பல கவிஞர்கள் இதில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தளங்களிலே. அவர்களும் அந்த குழந்தைகள் வளர்ந்த பிறகு நிச்சயமாக இவர்களும் பெரிய பெரிய மேடைகளை ஏறுவார்கள். அந்த மேடைகள் எல்லாம் கணவர்கள் தான் கூட வருவார்கள். ஆகவே இந்த கணவன்மார்களை பற்றி இந்த மன வருத்தத்தை நீங்கள் எடுத்துக் போடுங்கள். காலம் மாறும். இது இந்த சமூகத்தை பற்றி, நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் குறைப்பட்டுக் கொள்கிறவர்களுக்கு அந்த காலத்திலேயே 1975 ஒரு பாடல் ஒன்று வந்துள்ளது. அந்த பாடலை பாடி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் கதல்லடி. படாபட் கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி. கொல்லும் போது கொள்ளு தாண்டி செல்லும் போது செல்லடி. கொல்லும் போது கொள்ளு தாண்டி செல்லும் போது செல்லடி. படாபட் அடி என்னடி உலகம், இது எத்தனை கலகம் என்று உறவுகளை பற்றியும் உலகத்தை பற்றியும் அன்றைக்கே பாடியுள்ளது நம் தமிழ் சினிமா. ஆகவே வாழ்க்கை என்பது நாம் தான் முன்னிட்டு செல்ல வேண்டும். அந்த படாபட்டுடைய அந்த வாழ்க்கை மாறி நாம் சிந்தனை இருந்தால், நம் செயல்பாடுகள் நம்ம அவநம்பிக்கை எடுத்து போட்டிருந்தால் நாம் எதிலையும் தைரியமா நிற்கலாம். ஆமாம், அதிலே அடுத்த வரியை பாடுகின்ற போது, பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை. பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை. சொந்தம் என்பது சந்தையடி, சுற்றம் என்பது மந்தையடி. சொந்தம் என்பது சந்தையடி, சுற்றம் என்பது மந்தையடி. அடி என்னடி உலகம் என்று இந்த பாடல்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருந்தால் சமூகமோ உறவுகளோ எதுவுமே உங்களை தடை செய்யாது. உங்கள் மனதில் இருக்கின்ற ஒரு அவநம்பிக்கையா இருக்கலாம், அல்லது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு தாண்டூர் ஜனமாக இருக்கலாம். இதுதான் ஒரு உண்மை. இதையும் தலைப்பாக வைத்திருந்தால் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இதுக்கு முன்பாக ஐயா நம்ம பழனிசாமி ஐயா பேசிய அந்த ஒரு பட்டியல் வெளியிட்டார். அந்த பட்டியலில் தலைவர்கள் எல்லாம் எவ்வாறு மேலாக வந்தார்கள், சமுதாயம் இல்லாமல் வந்திருப்பார்களா, பொருள் இல்லாமல் வந்திருப்பார்களா, அவர்கள் அழிந்து போவதற்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த தான்புணத்து போக்குல தான்
ஆமா, இந்திரா காந்தி அம்மாவாக இருக்கலாம், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கலாம், எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, பெண் தலைவர் அழிந்தார் என்றால் தமிழிசையாக சொன்னார்கள் அவர்கள். இது நிர்மலா சீதாராமனை பற்றி சொன்னார்கள். ஆமாம், நிர்மலா சீதாராமனுடைய கதை என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரை மூடி மறைத்து விட்டார். ஆமாம், அவர் பிஜேபியில் என்று சொல்லி அவர் பொய் சொல்லி சென்று விட்டார். ஆமாம், நிச்சயமாக அந்த மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் நிர்மலா சீதாராமன் செய்த காரியம். ஆமாம், அவர் எவ்வளவு பெரிய மனிதர். அவர் கேட்ட கேள்வி என்ன? ஒன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஒன்பற்ற ஜாமுக்கு ஜிஎஸ்டி இருக்கின்றது. ஒரு வெளிப்படையான கேள்வி, சாதாரண கேள்வி அவர் கேட்கிறார். அதற்காக அலுவலகத்தில் கூப்பிட்டு அந்த மனிதனை, சமூகத்தில் உயர்ந்து நிற்கிற மனிதனை, கொங்கு மண்டலமே வழங்குகின்ற அந்த மனிதனை காலில் விழ வைத்து அவர் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார். நிச்சயமாக தமிழர்கள் யாரும் நிர்மலா சீதாராமனை எங்கே பார்த்தாலும் அடித்து காட்ட வேண்டும். இதெல்லாம் ஒரு பெண் முன்னேறுவதற்கான என்று தலையாகிவிட்ட சமுதாயம் தன்னுடைய தனக்கு மீறிய ஒரு தலைகணத்தால் தான் ஜெயலலிதா அழிந்தார்கள், தலைகணத்தால் தான் இந்திரா காந்தி அழிந்தார்கள். ஆகவே அழிவை ஒரு தலைகணத்தால் எடுத்துக்கொண்டு சமூகத்தையும் உறவுகளையும் குற்றம் செலுத்துவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இதுவே ஆகவே நடுவர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்ற தடையாக இருப்பது அவர்களுடைய தாண்டவருடைய தலைமை அவநம்பிக்கை என்று தீர்ப்பு வழங்கும்படி உறுதியோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனால் ஈரோட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். பெரியாருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆகவே நீங்கள் உண்மையோடு கூட நீங்கள் பேச வேண்டும். நிர்மலா சீதாராமனை நீங்கள் நிகழ்ச்சி வைத்துக் கொண்டு எங்களுக்காக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி. ஐயா நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. இருந்தாலும் ஐயா பழனிசாமி ஐயா வந்து அரசியல் பேசுறதுக்காக வரல. ஐயா வந்து ஒவ்வொரு ஆளுமைகள், அதாவது நம்ம யாரையுமே வந்து குறை சொல்றதுக்கு இல்லை. என்னன்னா பெண்கள் வந்து எந்த நிலையில இருக்காங்கன்றத மட்டும்தான் அவர் சொன்னார். மற்றபடி அவர் எந்த ஒரு தவறான எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து அது தேவையில்லாத ஒண்ணு. அது நமக்கு தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம். நமக்கு வந்து அரசியல் பேசக்கூடிய களம் இது இல்லை. ஐயா வந்து பொதுப்படையாக எல்லா அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளை பற்றி, அவர்களது சிறப்புகளை பற்றி கூறினாங்க. இருந்தாலும் பரவாயில்லையா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதே மாதிரி நீங்கள் பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே சமுதாயத்தையும் உறவுகளையும் வந்து உறவுகளாலையும் சமுதாயத்தாலையும் தான் ஒரு பெண் மேலே வர முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு தான். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மா நீங்கள் தான் சொல்லணும் ஐயா எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. மிக சிறப்பா பேசினாரு. அதாவது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு, சமுதாயமும் உறவுகளும் நல்ல இதாத்தான் இருக்கு. அவங்களா அவங்கள விவேகானந்த சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு. அதனால பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்கு அவங்கதான் பொறுப்பு. நம்ம என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம், அவநம்பிக்கை இருக்கு. அந்த அவநம்பிக்கையினால இதனாலதான் அந்த பெண்கள் வந்து தடையா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறத அவர் வந்து ஆணவத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுவும் எப்படியா இருந்தாலும் அவருடைய சொல்ல வேண்டிய, அவர் சொன்ன அந்த கருத்து சமுதாயமும் உறவுகளும் ஒத்துழைத்தாலும் அவங்களுக்கு அவங்களே எதிரியா இருக்காங்க, தடையா இருக்காங்கன்னு சொல்றாரு. பாப்போம் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க. இது ஒரு கொஞ்சம் வந்து ஏத்துக்க வேண்டிய உண்மை இருக்குதா. ஆனா சதவிகிதம் எல்லாருக்கும் அது பொருந்துமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்து மிகச்சிறப்பான கருத்துக்கள் தான் சொன்னாரு.